பிசினஸ் மட்டும் தான் வாழ்க்கைன்னு எப்பவும் நினைச்சது கிடையாது. மும்பை ட்ரிப் நாளைக்கு கூட அமையும். ஆனா உயிர் அது விலை மதிப்பில்லாதது. அது பாஸ்கரோட உயிரா இருந்தாலும் அது போக விட முடியாது. எனக்கு என்னமோ நீ திரும்ப போய் அந்த பாஸ்கர் கிட்ட சிக்கிக்குவியோன்னு பயமா இருக்குக்கா. போதும், நிறுத்து. பாஸ்கரை பத்தி எல்லாரை விட எனக்கு தான் நல்லா தெரியும். நான் ஒண்ணு குழந்தை இல்ல. பாஸ்கரை நீ பார்த்துதான் தெரிஞ்சிட்டு இருக்க. ஆனா நான் பட்டு தெரிஞ்சிட்டு இருக்கேன். அவர் கூட வாழ்ந்தவனா? சோ இந்த விஷயத்துல எனக்கு சொல்றதுக்கு உனக்கு எதுவுமே இல்ல. இப்ப சொல்றேன், இனிமே இந்த விஷயத்தை பத்தி யாரும் என்கிட்ட எதுவுமே கேட்க கூடாது. அபி, அவர் உயிருக்கு ஒன்றும் ஆபத்து இல்லையே? இல்ல. சரி, இவன் நாசமத்து போன வேணா உசுரோட இருந்தா என்ன செத்தா என்ன? வாய மூடுறா. 1000 இருக்கட்டும். அவரு அபிக்கு தாலி கட்டின புருஷன். அபி என் வயித்துல பிறந்த பொண்ணு. இதெல்லாம் உனக்கு எங்க புரிய போகுது? போடா. ஏ சுந்தரி, சுந்தரி, என்னக்கா? இந்த காஃபியை கொண்டு போய் உன் புருஷன்கிட்ட கொடு. அக்கா, நீயே கொடுத்துட. ஏண்டி, உன் புருஷனுக்கு நீ தானே காஃபி கொடுக்கணும். கொண்டு போய் குர்ரி, புடி. இல்லக்கா, மாமா ஏதாச்சும் சொல்லும். என்னடி இது? பொண்டாட்டிக்காரி காஃபி கொடுத்தா அவன் என்ன சொல்லுவான்? அப்படி ஏதாவது பேசினானா நீ வாய் மட்டும் சும்மா இருக்காத, பதிலுக்கு பேசு, புரியுதா? புடி, போடி, போ. மாமா, மாமா, என்ன காஃபி. காஃபியா? இது ஒண்ணுதான் குறைச்சல். என்னடா, என்ன திமிர் கூடி போச்சா உனக்கு? பொண்டாட்டி இருந்தும் சீன்றதுக்கு ஆள் இல்லாம கடந்த பக்கத்து போன உனக்கு என் தங்கச்சி ரெண்டாந்தரமா வந்தா பாரு, அதான் இந்த ஆட்டம் ஆடுற. என்னடா முறைக்கிற? நீ எல்லாம் ஒரு மனுஷனா? கொஞ்சமாவது மனுஷனுக்கு நன்றி விசுவாசம் வேணா? என்கிட்ட எவ்வளவு காசு வாங்கி தின்னிருப்ப, என் தங்கச்சியை எவ்வளவு எடுத்தறிஞ்சு பேசிருப்ப. கடைசியில என் தங்கச்சி மனசையும் நீ கெடுத்துட்ட. உன் பொண்டாட்டி என்னன்னா உலகத்துல இல்லாத அதிசயமா புருஷனுக்கு இவ்வளவு கட்டி வச்சுட்டா. இப்ப நீ என்னன்னா இவ காசு கொடுக்க வந்தா தட்டி விடுற. தபார், தாலி கட்டினா மட்டும் பொண்டாட்டி ஆட முடியாது. நான் என்ன இவ்வளவு மனசாரவ கட்டினா? குடிக்காம தான் கட்டிக்கிட்டாங்க. அடச்சி, குடிக்காம ஏன்டா தாலி கட்டின? ஆர்த்தி சொல்லிச்சு, அதனால தான் கட்டினேன். மத்தபடி நான் மனசார பொண்டாட்டின்னு நினைக்கிறது ஆர்த்தியை மட்டும்தான். அடே கூறு கட்டவனே, அவ மனசுல நீ புருஷங்கிற எண்ணம் கிடையாது, அது தெரியும்ல? தபார், எனக்கு அதை பத்திலாம் கவலை இல்ல. என்னைக்காவது அவன் மனசு மாறும், கண்டிப்பா எனக்கு பொண்டாட்டியா நடந்துப்பா. எளவு கதை கிளியும்பாங்களே, அந்த கதை தான் உன் கதை. சரிடா, அவ மனசு மாறல, நீ என்ன பண்ணுவ? அத பத்தி உனக்கு என்ன கவலை? நான் எப்படி இருந்துட்டு போறேன். ஆனா உன் தங்கச்சி மட்டும் ஏத்துப்பேன்னு கனவுல கூட நினைக்காத. அடி செருப்பால, இவ்ளோ பேசுற பையன் எதுக்குடா என் தங்கச்சி கழுத்துல தாலி கட்டின? அவள என்ன மனுஷன் நினைச்சியா இல்ல மாடு நினைச்சியா? உனக்கு ரெண்டாம் தரமா வந்து சீரழியணும்னு அவளுக்கு என்ன தலை எழுத்தா? நான் உன்னை இவளை கட்டணும்னு நினைச்சு துடிக்கல. நீ தானே இவளை இங்க தங்க வச்சு என் தலையில கட்டணும்னு பிளான் பண்ணி இன்னலாமோ அவ கையில சொல்லி உஸ்பத்தி விட்டுட்டு இருந்த. சுந்தரி கட்டிக்க நீ என்கிட்ட சொல்ல சொன்னேன். அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும் நினைச்சு நம்பி சொன்னேன். ஆனா நீ இந்த மாதிரி மாறுவேன்னு எனக்கு தெரியாம போச்சே. பாவி பையன், கறி மீன் கோழி முட்டைன்னு வகை வகையா சமைச்சு போட்டேன். நல்லா கொண்டுகிட்டே இல்லடா, காசை வாங்கி வச்சுக்கிட்டே இல்லடா. ஏண்டா, உங்க அப்பா ஆஸ்பத்திரியில கடந்தப்போ காசை கட்டி காப்பாத்துனது யாருடா? நான் தானே. அந்த மேனாமணிக்கே வந்து காப்பாத்துனா. இந்த பாரு, மறுபடி வெறுப்பேத்துற மாதிரி பேசினா அப்புறம் நடக்கிறதே வேற. என்னடா பண்ணுவ? இல்ல என்ன பண்ணுவேன்னு கேக்குறேன். பல்ல தட்டிடுவேன். யார்கிட்ட என்னடா பேசுற? அண்ணன் முன்னாடி கூட மரியாதை கை வாங்குற. என் பொண்டாட்டிக்கு நீ சப்போர்ட் பண்ணல, அவகிட்ட நீ உரிமை எடுத்து பேசுற மாதிரி தான் நான் இப்ப பேசினேன். அதுல என்ன தப்பு இருக்குது? டேய், அவ சின்ன பொண்ணு, அந்த உரிமையில சொன்னேன். ஆனா இவ உனக்கு அண்ணி, உனக்கு அம்மா மாதிரி. அந்த மரியாதை வேணாமா உனக்கு? என்னது அம்மாவா? அம்மா மாதிரியே பேசுது பார்த்து தானே இருக்கிற.
மனுஷனை கிளறி விடுற மாதிரி குவினே இருந்தா டென்ஷன் தான் ஆகும். கை வாங்க தான் செய்வாங்க. ஏய் இனிமே கையை வாங்குறது அது இதுன்னு வச்சுட்டு மரியாதை கட்டுறாமா, கையை ஒடிச்சிருவேன். என்னது கையை ஓடிச்சிருவியா? என்ன பொண்டாட்டிக்கு சப்போர்ட்டா? இப்படிப்பட்ட ஆம்பளை முதல்ல பொண்டாட்டி அடக்கு, என் மேல பாயாத. டேய் என் பொண்டாட்டி எப்படி அடக்கிறது எனக்கு தெரியும்டா. ரொம்ப பேசினா உதப்படுவே ஆ? ராஸ்கல். எங்க உத உத. டேய் டேய் ராஜேஷ், ஐயோ இந்த வீட்ல அண்ணன் தம்பி சண்டை மட்டும் தான் இல்லாம இருந்தது, அதே ஆரம்பிச்சிட்டீங்களா? பின்ன வராதா? உங்க சின்ன மருமக மாதிரி ஒரு மருமக வீட்டுக்குள்ள இருந்தா எந்த வீடு தான் உருப்படும்? ஏமா நீ வேற? இந்த பாருங்க அத்தை, நான் பேசுறதுல எப்பவுமே ஒரு நியாயம் இருக்கும். ஆமா, நான் தெரியாம தான் கேக்குறேன். ஆர்த்தி உங்க பிள்ளைக்கு பொண்டாட்டி நடந்துக்கலன்னு எவ்வளவு குதிச்சீங்க, எல்லாரும் எவ்வளவு ஃபீல் பண்ணீங்க. ஆனா இப்போ உங்க புள்ள என் தங்கச்சி கழுத்துல தாலியை கட்டிட்டு பொண்டாட்டி ஏத்துக்க மாட்டேன்னு சொல்றானே, இது எந்த ஒரு நியாயம்? உங்க புள்ளைக்கு மட்டும் ஒரு நியாயம், என் தங்கச்சிக்கு ஒரு நியாயமா? அடே இப்ப சொல்றேன்டா, நான் ஒண்ணும் நாதியத்து போய் எதுவும் இல்லாம இங்க வரல. எங்களுக்கும் எல்லா சப்போர்ட்டும் இருக்கு. அந்தஸ்து, கௌரவம், சாதி சனம் எல்லாம் இருக்கு, தெரிஞ்சுக்க. ஏண்டா என்ன தைரியம் இருந்தா என்ன அடிக்கிறதுக்கு கைய வாங்குவ? நான் ஒண்ணும் பொண்டாட்டி மாதிரி யாருக்கும் தெரியாம ஓடி வந்தவ கிடையாதுடா. சீரும் சனத்தையுமா கௌரவத்தோட வந்தவ. ஏண்டா என் தங்கச்சியை ஏச்சி தாலி கட்டிட்டு இந்த குதி குதிக்கிறியே, இன்னைக்கு என் சாதி சனம் எல்லாம் வராங்க, உன் மாமா மச்சான் எல்லாம் வருவாங்க. அவங்கிட்ட உன் வெட்டி பேச்சு வீரத்தையும் காட்டுறா பாக்கலாம். கலா என்ன? போதுத்த, நீங்க எதுவும் பேச வேண்டாம். எங்களை எல்லாம் நாதி இல்லாதவங்க நினைச்சீங்கல்ல, எங்களுக்குன்னு பேசுறதுக்கு எத்தனை பேர் வராங்கன்னு இன்னைக்கு பாருடா. இன்னைக்கு பாரு அக்கா, அடிக்கிறதுக்கு கைய வாங்குறான், அடிக்கிறதுக்கு. வாடி வாயா. அப்பா என்ன பேச்சு பேசிட்டு போறா? பாஸ்கரா சாப்பிட்டு. வேண்டாம்ப்பா. வேண்டாண்ணா எப்படிப்பா? சாப்பிட்டா தானே தெம்பா இருக்கும். நெஞ்செல்லாம் எரியுதுப்பா, முடியல. ஏன் எரியாது? டியூப் எல்லாம் உள்ள போயிருக்க, வயரெல்லாம் புண்ணா இருக்கும், கஷ்டமா தான் இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கூடி. அந்த எரிச்சல் இல்லப்பா, நான் சொல்ற எரிச்சல் மனசு சம்பந்தப்பட்டது. மனசெல்லாம் ஒரே எரிச்சல், வேதனை. என்னடா சொல்ற? அப்பா நான் அன்னைக்கே செத்துருக்கணும், எல்லாம் முடிஞ்சு போயிருக்கோம். ஆனா என்னை மீட்டி காப்பாத்தி எனக்கு நல்லது செய்யறதா நினைச்சு என்ன வேதனைப்பட வச்சிருக்கீங்க. முட்டாள்தனமா பேசாத. நீ செத்திருந்தா அதை விட தப்பான விஷயம் எதுவும் இருந்திருக்காது. இந்த உலகத்துல யாருக்கு தாண்டா பிரச்சனை இல்லை? அவங்க வேதனை அவங்களுக்கு தான் தெரியும். கரெக்ட். ஆனா நம்ம பிரச்சனை தான் ரொம்ப பெருசு, அதை தீர்க்கவே முடியாதுன்னு நினைச்சு சாகிறது தப்பு, மடத்தனம். நீ எடுத்தது ஒரு தப்பான முடிவு. மனுஷ பிறவிங்கிறது நமக்கு கிடைச்ச ஒரு அபூர்வமான வரம், வாய்ப்பு. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எந்த மிருகத்துக்காவது தாம் உயிரோடு இருக்கோம், தாம் வாழறோம் அப்படிங்கிற உணர்வோ சிந்தனையோ இருக்கா? கிடையாது. இருந்தாலும் அது சந்தோஷமா வாழுது. எந்த மிருகமும் தற்கொலை பண்ணிக்கிறது இல்ல. ஏன்னா வாழறது அதோட கடமை, நியாயம். சிந்திக்க தெரியாத மிருகங்களே அப்படி இருக்கும்போது நாம தற்கொலை பத்தி யோசிக்கிறது எவ்வளவு அர்த்தமில்லாத விஷயம். பாஸ்கர், நீ உயிர் பொழைச்சதுனால ஒரு பெரிய நன்மை நடந்திருக்குப்பா. என்ன நன்மை நடந்தது? உங்களுக்கு என் மனசு புரியலப்பா. சாக கிடக்கிற ஒரு வீக்கான நேரத்துல அவிக்கு நான் ஃபோன் பண்ணேன். இப்போ யாரு கூடயும் மூஞ்சி கொடுத்து பேச முடியல, அவமானமா இருக்கு. என் வேதனை உங்களுக்கு புரியாதுப்பா. போடா பைத்தியக்காரா, எதிர அவமானம். இது புண்ணியண்டா, மறு ஜென்மம். நீ எதுக்காக சாக போன? சொத்து போயிடுச்சு, அவ்வளவுதானே. எதிர்பாராம வந்தது எதிர்பாராமலே போயிடுச்சு, அவ்வளவுதானே. இதுல என்ன இழப்பு உனக்கு? ஓகே, அப்படியே இருந்தா என்ன? உனக்கு வயசு இருக்கு, திறமை இருக்கு, தெம்பு இருக்கு. நீ நினைச்சா இதை விட நிறைய சம்பாதிக்க முடியும்டா. ஆனா நீ இழந்துட்டு தான் நினைச்சுக்கிட்டு இருக்கிய ஒரு சொத்து, அபி. அவ உங்ககிட்ட நெருங்கி வந்திருக்காடா.
அதுல எந்த அவமானமும் இல்லடா. கொஞ்சம் யோசிச்சு பாரு. உன் கடைசி நிமிஷத்துல உனக்கு உங்க அம்மா ஞாபகம் வரல, ஏன் ஞாபகம் வரல, உன் தங்கச்சி ஞாபகம் வரல, உன் ஃப்ரெண்ட்ஸ் ஞாபகம் வரல. ஆனா உன் கூட கொஞ்ச நாள் வாழ்ந்து பிரிஞ்சு போன அபி ஞாபகம் வந்திருக்கு. அவளுக்கு நீ போன் பண்ணிருக்க. ஏன் அவளுக்கு தான் போன் பண்ணணும்னு ஏன் உனக்கு தோணுச்சு? மறுக்க முயற்சி பண்ணாத. நீ பண்ணது சரிதான். யாருக்கு போன் பண்ணணுமோ அவளுக்கு தான் பண்ணிருக்க. நீ பொழைக்கணுங்கிறது விதிடா. அதனாலதான் யாரால உன்னை காப்பாத்தி மறுபடியும் வாழ வைக்க முடியுமோ அவளுக்கே உன்னை போன் பண்ண வச்சிருக்கு. இதுல சங்கடத்துக்கோ அவமானத்துக்கோ இடம் இல்ல. உன் மனைவி கிட்ட நீ உரிமை எடுத்துக்கிட்டு சரியான விஷயம். பாஸ்கர், எனக்கு நல்லா தெரியும், அபி எந்த காலத்திலயுமே உன்னை எதிரியா நினைச்சதே இல்ல. நீ நல்லா இருக்கணும், லைஃப்ல ஜெயிக்கணும்னு நினைச்சவதான் அவ. டேய், அபி மறுபடியும் உன் கூட சேர்ந்துருவான்னு எனக்கு தோணுது. அது உனக்கு தான் நல்லது. அவன் நெருங்கி வர வர நீ மேலும் மேலும் நல்ல உயரத்துக்கு போவ. ஆமையா, அவன் நல்ல உயரத்துக்கு போய் அங்கேருந்து விழுந்து சாகணும். அதுக்கு தானே நீ யோசனை சொல்ற? அலமேலு, ஏயா இவன் தான் கிறுக்குத்தனமா சாகிறதுக்கு முன்னாடி அந்த சிரிக்கைக்கு போன் பண்ணானா நீ என்ன அவளுக்கு வக்காலத்து வாங்குறியா? யோ, இவன் சாக நினைச்சது எவ்வளவு தப்போ அதே அளவு தப்பு தான் மறுபடியும் அந்த சிரிக்கையை பத்தி நினைக்கிறது. ரெண்டுக்கும் ஒண்ணும் வித்தியாசம் கிடையாதியா. நான் உன்னை மனுஷியாவே நினைக்கல. வாய முடியா, கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை? இத பாரியா, நீ ஒண்ணு என்ன மதிக்க வேணாம். ஆனா இந்த குடும்பத்துல என்ன மீறி எதுவுமே நடக்காது. அத முதல்ல ஞாபகம் வச்சுக்கோ. அம்புட்டியும் இழந்துட்டு இவன் வந்து ஆஸ்பத்திரியில படுத்து கிடக்கான். நமக்கு ஒதுங்கிறதுக்குன்னு ஒரு குடிசை கூட கிடையாது, தெரியுமில்ல அது? அதுக்கு முதல்ல ஒரு வழி பண்ணியா. அதை விட்டுட்டு ஆபியா ஆபி என்னத்தையா கிழிச்சாவ? என்னமோ வந்தா இவன் ஆஸ்பத்திரியில போட்டுட்டு போயிட்டே இருந்துட்டா. அதனாலதான் இன்னைக்கு உன் பையன் உயிரோடயே இருக்கான். அது கூட எதுக்கு தெரியுமா? நான் தான் காப்பாத்துனேன்னு வெளியில பெருமையா பீத்திக்கிறதுக்கு. அவ எப்பவுமே பெருமைக்கு மாவிடிக்கிறவ தானையா. நான் தான் காப்பாத்துனேன்னு ஊரெல்லாம் போய் சொல்லி காட்டி அசிங்கப்படுத்துவாயா? நீ வேணா பாரு. என்னையா அலமேலு, இதெல்லாம் நடக்கும். நீ வேணா பாரு. ப்ளீஸ் கொஞ்சம் பேசாம இருங்க. என்ன தனியா இருக்க விடுங்க, போங்க. போ. நீ எதையும் குழப்பிக்காம ரெஸ்ட் எடுத்துக்கிட்ட. தம்பி மூக்காண்டி, சாமான்லாம் எடுத்துக்க. பொண்டுகள் எல்லாம் இறங்கி வர சொல்லு. வாங்க. மாப்பிள்ள கூட ஆமாண்டா, இதான் நம்ம வீடு. ரொம்ப பிரமாதமா இருக்கு. ஏ மருமகளே, சீக்கிரமா வாமா. எப்படி இருக்கு வீடு? பாத்தீங்களா? வாங்கப்பா, வாங்கம்மா. உங்களை தான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். வாங்கண்ணே, வாங்க சித்தப்பா, வாங்க வாங்க. எல்லாம் வாங்கப்பா. வாங்க வாங்க. வாமா, வாங்கண்ணே. வரமா வரமா. அதெல்லாம் அப்படி வைங்க, அப்படி வைங்க. உட்காருங்கண்ணா, உட்காருங்க. உட்காருங்க சித்தப்பா. உட்காரு. நீ பைடி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? மூக்காண்டி, வா வா வா, உட்காரு உட்காரு. வாங்க சம்பந்தி. வணக்கம்மா. வாங்க மாமா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மாப்பிள்ள. என்ன அதிசயமா இருக்கு, சம்பந்தி பங்காளிங்க எல்லாம் சேர்ந்து வந்திருக்கீங்க. ரொம்ப ஆச்சரியப்படாதீங்க அத்தை. எங்க வீட்டு ஆளுங்க எப்பவும் எதுலயும் கரெக்டா இருப்பாங்க. என் தங்கச்சி கல்யாணம் தான் கடனுக்கு நடந்த மாதிரி கந்தர் கோலம் ஆயிடுச்சு. அதுக்காக பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணாம இருக்க முடியுமா? அதனாலதான் எனக்கு என்னெல்லாம் சீசனத்தை செஞ்சாங்களோ அதே மாதிரி என் தங்கச்சிக்கும் சீசனத்தை செய்ய வந்திருக்காங்க எங்க வீட்டு ஆளுங்க. ஆமா, எங்க சம்பந்திய காணோம்? அவருக்கு லேசா காய்ச்சல், ஒரு நாள் ஆஸ்பத்திரியில இருக்கணும்னு சொல்லிருக்காங்க. ஆஸ்பத்திரியிலையா? நெஞ்சுவலி வந்த உடம்பு இல்லையா, தினமும் ஆஸ்பத்திரிக்கு வீட்டுக்கு அலைய வேண்டான்னு அங்கேயே தங்க வச்சுட்டாங்க. காலையில வந்துருவாரு. வயசானவர் இல்லையா, கொஞ்சம் கவனமா பாத்துங்கம்மா. ஆமா, ஆஸ்பத்திரியில அவர் கூட யாரும் இல்லையா? ராஜேஷ் இருக்கான், ஆஸ்பத்திரி பக்கத்துல தான். ஒன்னும் பயம் இல்ல. நான் சாப்பாடு கொடுத்துட்டு வரும்போது ராஜேஷை கூட்டிட்டு வந்துடுறேன். அது சரி அத்தை, சீர்வரிசை எல்லாம் பாத்தீங்கல்ல, இப்பவாவது எங்க வீட்டு கௌரவம் என்னன்னு தெரிஞ்சிட்டு இருப்பீங்களே. ஏமா, எங்க அண்ணன் குடும்பம் எப்பேற்பட்ட குடும்பம். எங்க அண்ணனோட சின்ன பொண்ணு கல்யாணம் எப்படி நடந்திருக்க வேண்டியது. ஊரடைச்சு பந்தல் போட்டு ரேடியோ செட்டு கட்டி ஊர் மெச்ச திருவிழா கணக்கா நடத்துறதா இருந்தோம். இத்தனை பங்காளிங்க இருந்தோம்,
எங்க அண்ணன் கல்யாணத்துல கை நினைக்க முடியாம பண்ணிட்டீங்களேம்மா. சரி சரி விடு, முடிஞ்சதை பற்றி எதுக்கு பேசிக்கிட்டு. மாப்பிள்ள, சரியோ தப்போ கல்யாணம்னு ஒன்று நடந்து போச்சு. அது எப்படி நடந்திருந்தாலும் அது கல்யாணம் தான். என் பொண்ணோடைய கல்யாணத்துக்கு ஒரு அப்பனா இருந்து என்ன செய்யணுமோ அதை செய்ய வேண்டியது என்னுடைய கடமை. என் மகளை வெறுங்கையோட மருமகளை அனுப்பிச்சோம் அப்படிங்கிற அவ பெயர் எங்கள் குடும்பத்துக்கு வேண்டாம். மற்றவங்க மாதிரி கட்டின சேலையோட என் பொண்ணு அனுப்புறதுக்கு நான் ஒன்றும் வக்கத்தவன் இல்லை. நல்லா பார்த்துங்க. வேணுங்கிற சீரை செஞ்சிருக்கேன். விடுபட்டது ஏதாவது இருந்தா கேட்டு வாங்கிக்கங்க. என்ன சம்மந்தி நீங்க இவ்ளோ பண்ணிருக்கீங்க? இது பத்தாதா? நீங்க செஞ்சிருக்கிறதுல எங்களுக்கு எந்த குறையும் இல்லை. ரொம்ப நன்றி சம்பந்தி. அண்ணமார்களா, கோழி அடிச்சு குழம்பு வச்சிருக்கேன், வறுவலும் தனியா பண்ணி வச்சிருக்கேன். வந்து சாப்பிடுங்க வாங்க. என்னமா தங்கச்சி, உன் கையால சாப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சு? அதுக்கு தானே கிளம்பி வந்திருக்கோம். கலா சமைச்ச கோழிக்கறிக்கு தனி ருசி தான். அண்ணி, இதெல்லாம் உள்ள வச்சுக்கோங்க. ஒரு கட்டு கட்டுவோம். வாங்க வாங்கண்ணே. சம்மந்தி நீங்க சாப்பிட்டுட்டு இருங்க, நான் ஆஸ்பத்திரிக்கு போய் சாப்பாடு கொடுத்துட்டு வந்தேன். சரிங்க சம்பந்தி. சுந்தரி, சந்தோஷமா இருக்கியாமா? உன் சந்தோஷம் தாம்மா எங்களுக்கு முக்கியம். சித்தப்பா, எனக்கு கொஞ்சம் குழம்பு ஊத்தவா? வறுவல் எடுத்து வைமா. வைக்கிறேன். எல்லாத்துக்கும் வைமாக்கலா. எல்லாம் நல்லா சாப்பிடுங்க. சிக்கன் வறுவல் இருக்குதுன்னு வரேனே. அருமையா இருக்கு, அருமையா இருக்கு. பங்காளி, கோழி கறி ரொம்ப நல்லா இருக்கு. எடுத்துட்டு வரேன். இருக்கிறதெல்லாம் அள்ளி அப்படியே கொட்டுமா. மாமா, அண்ணே, திருப்தியா கேக்கு வாங்கி சாப்பிடுங்க. சித்தப்பு சாப்பாடு அருமையா இருக்கு. என்னண்ணே, சாப்பாடு எப்படி இருந்துச்சு? பிரமாதம் தங்கச்சி, உன் கை பக்குவமே தனிமா. அதுல இந்த வறுவல் இருக்கேம்மா, சூப்பர்மா. சும்மா கேட்டு கேட்டுல வாங்கி சாப்பிட்டேன். கேட்டு கேட்டு வாங்கி தின்னதெல்லாம் சரி, வந்த ஜோலி என்ன ஞாபகம் இருக்குல்ல? நீங்க பாட்டு கரையும் சோத்தையும் தின்னுட்டு கையை கழுவி வேட்டியில் தொடச்சிட்டு கிளம்பிடாதீங்க. என்ன தங்கச்சி இப்படி கேட்டுவிட்ட? அதுக்கு இல்லைன்னு, நீங்க வந்திருக்கிற ஜோலி ரொம்ப முக்கியமான ஜோலி. என் தங்கச்சிக்காரு சக்காலத்திய வீட்டை விட்டு துரத்தணும், ஞாபகம் இருக்குல்ல? அத மறப்படா தங்கச்சி. இந்த அண்ணனை பார்த்து இப்படி கேக்குற? ஆமா, நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன். எங்க அந்த புள்ளைய காணோம்? அவ எங்க போவா? உள்ளதான் இருக்கா. இந்த பாரு சித்தப்பா, நீ செலம்புல அவ வீட்டை விட்டு ஓடணும், புரியுதா? இங்க பாரு, அவளை சாதாரணமா நினைச்சிடாத. சரியான அழுத்தக்காரி, ஊமை கொட்ட மாதிரி உட்காந்துட்டே இருப்பா. இந்தா போய் சரக்கு அடிச்சிட்டு வா. என்னம்மா, சாப்பாட்டுக்கு முன்னாடி கொடுத்துருந்தீங்கன்னா விருந்தே களை கட்டிக்கிறீங்கம்மா. சரி சரி, ரொம்ப அலட்டாத. இந்த பாரு சித்தப்பா, ஓவரா குடிச்சிட்டு நீ பாட்டுக்கு வந்து சாஞ்சிடாத. லிமிட்டா குடிச்சிட்டு வா. என்னம்மா, அதெல்லாம் நான் ஸ்டடியா இருப்பேம்மா. நீ பேசுற பேச்சுல அவ பிச்சுக்கிட்டு ஓடணும். எனக்கே சொல்லி தெரியா? நான் எத்தனை பஞ்சாயத்தை பார்த்துருக்கேன். அத்தூரத்துல என்ன அடிச்சுக்க நம்ம ஊர்ல ஆளே இல்லைன்னு உனக்கே தெரியும்ல? தெரியும் தெரியும். அம்மா, சப்போர்ட்டுக்கு ஆள் இல்லாத புள்ளன்ற, படிச்ச புள்ளன்ற, எங்க பேச்ச கேட்டு கோழி குஞ்சு மாதிரி நடுங்கி ஓட போகுது பார். சரி, போயிட்டு வந்துடுறோம் சித்தப்பு. வந்துடுறான். போலாமா? வாங்க வாங்க.